ஹலோ காய்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா நம்ம ஃபிட் அண்ட் கிட் ஜிம்க்கு தான் இருக்கோங்க. அங்கே ஒரு பெரிய விஐபி ஒன்று வராங்க. அந்த விஐபி யாருன்னு பார்த்தோம்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்ட மண்ணை சேர்ந்த ஒரு பெண்மணி தாங்க. அவங்க என்ன விருது வாங்கியிருக்காங்க, என்ன எப்படி போனாங்க, அதை ஃபுல்லாக நம்ம கேட்போங்க. வாங்க அவங்கள்ட்ட இன்டர்வியூ பண்ணுறோம். நம்மளை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வணக்கம். ஹாய், நான் ஜோதி மலர், கல்ச்சுரல் அம்பாசிடர். நான் இங்க ராமநாதபுரம் என்ன விருது மேம் வாங்கிருக்கீங்க? நான் வந்துட்டு மிஸ் ஹெரிடேஜ் இன்டர்நேஷனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகி போட்டி தாய்லாந்துல நடந்தது. அதுல இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தேன். இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி கல்ச்சுரல் அம்பாசிடர், கலாச்சார தூதர் அப்படின்னு பட்டம் வின் பண்ணியிருக்கேன். இது வந்து மிஸ் ஹெரிடேஜ் இந்தியா 2025 நேஷனல் லெவல்ஸ்ல நடக்கும்போது டூரிசம் அம்பாசிடரா கிரவுண்ட் வின் பண்ணியிருக்கேன். இதுல இந்த ஃபீல்ட போகணும் உங்களுக்கு என்ன தோணுச்சு? எப்ப தோணுச்சு? எதனால போனீங்க? நீங்க வந்து ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, இந்த ஃபீல்ட்ல போறது உங்களுக்கு என்ன நீங்க போனீங்க? ஓகே, இது என்ன ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு எனக்கு சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும். So, அது ஒரு குட்டி இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்புறம் சென்னை போனதுக்கு அப்புறம் மாடலிங் பத்தி எல்லாம் தெரிய வந்தது. இந்த மாதிரி அழகி போட்டி எல்லாம் நடக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு எனக்கு எப்பயுமே வந்துட்டு ஐ வாண்ட் டு கிரியேட் சம் இம்பாக்ட். அண்ட் நான் ஐடி முடிச்சுட்டு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நான் வந்து கொஞ்சம் ஐ வாண்ட் டு ஒர்க் ஃபார் பீப்புள் வித் பீப்புள் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளு. தனியா லேப்டாப் முன்னாடி உட்காந்து என்ன பண்றது, நிறைய பேர் கூட இன்டராக்ட் பண்ணணும், ஒரு நல்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. பிளஸ் இந்த கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். அதை நான் சொல்லுவேன். உங்க ஃபீல்ட்ல மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஏதாச்சும் இருக்குங்க? அது ஏதாச்சும் ஞாபகம் உங்களுக்கு இருக்கா? ஓகே, இப்போ ரீசெண்டா தாய்லாந்துல கல்ச்சர் அம்பாசிடரா கிரவுண்ட் வின் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அது எல்லாத்துக்கும் தாண்டி நாங்க ஊருக்கு முதுகுளத்துக்கு சொந்த ஊருக்கு வரும்போது மக்கள் எல்லாருமே ரொம்ப பயங்கர லவ், பயங்கரம்னா ரொம்ப ஒரு பாசம், அவ்வளவு கூட்டம். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நான் வந்து 12th முடிச்சதுல ஊர்ல இல்ல. அப்போ ஒரு ஒரு தடவையும் பரமக்குடி கிராஸ் பண்ணும்போது, இல்ல பரமக்குடி போய் தான் மோஸ்டா பஸ் மாறி போற மாதிரி இருக்கும். அப்பெல்லாம் செமஸ்டர் லீவுக்கெல்லாம் வந்துட்டு போகும்போது ஊரை விட்டுட்டு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு அந்த சொந்த ஊரை விட்டுட்டு போறோன்னு ஒரு வருத்தம் இருக்கும்ல, அது எல்லாமே அன்னைக்கு முதுகுளத்தூர்ல அந்த ஊர் மக்கள் எல்லாரும் கொண்டாடும்போது சூப்பர், இவ்வளவு நாள் ஊர்ல இல்லாம எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஏதோ தியாகம் பண்ண மாதிரிதான். எனக்கு ஊர் ரொம்ப பிடிக்கும், எப்படா வரலான்னு இருக்கும். ஊர்ல இல்லாம நம்ம வெளியிலேயே இருந்து உழைச்சதுக்கு இப்போ ஊர்ல எல்லாருமே பெருமைப்படுறாங்க, இவ்வளவு பாசம் கொடுக்குறாங்க, சூப்பர் தான் அப்படி இருந்தது. இப்போ டஸ்கியா இருந்து எப்படி மாடலிங் பண்ணீங்க, எவ்வளோ டிஃபிகல்டிஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து மாடலிங் பண்ணான்னு இல்ல, சும்மா நார்மலா ஸ்கூல் போகும்போது காலேஜ் போகும்போது சும்மா வீட்டுல இருந்தா கூட யாராவது பக்கத்து வீட்டு அக்கா வந்துட்டு ஏமா இப்படி இருக்க, உன் பொண்ணு என்னாச்சு, ஏமா கருப்பா இருக்க, ஏன் கருப்பாயிட்ட அப்படி கேட்பாங்க. நான் எப்படா கலரா இருந்தேன் அப்படிதான் இருக்கும். சோ மாடலிங் இல்ல, இது வந்து சின்ன வயசுல இருந்தே குட்டி குட்டியா சும்மா அவங்க பாசத்துல கேக்குறேன்னு நினைச்சு நீ எப்படி இருக்கேன்னு நலம் விசாரிக்கிற மாதிரி கேட்பாங்க, ஏன் இவ்வளவு கருப்பா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு. சோ இதெல்லாம் வந்து நம்ம காது கொடுத்து கேட்டா ஒர்க் ஆகாதுன்னு எனக்கு ஒரு சின்ன வயசுலயே புரிஞ்சிருச்சு. சோ எப்பயுமே எனக்கு ஒரு ஃபில்டர் வச்சிருப்பேன். எனக்கு தேவையானது மட்டும்தான் நான் உள்ள எடுத்துப்பேன். தேவையில்லாம நம்மள கஷ்டப்படுத்துற மாதிரி அன்வான்டா அது வந்து இட் இஸ் நாட் ஈவன் மேக்கிங் சென்ஸ் அப்படின்னும் போது அதை நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் நான் இக்னோர் பண்ணிடுவேன். நீங்க முத வின் பண்ண அவார்டு என்ன அவார்டு? மாடலிங்ல வந்துட்டு முதல்ல கர்நாடகா ஸ்டேட் லெவல்ல ஒரு பியூட்டி பேஜென்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதுல வந்து ஃபேஷன் ஐக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வின் பண்ணிட்டேன். ஸோ நான் வின் பண்ணிட்டு ஊருக்கு முதுகுளத்துக்கு வரும்போது பஸ் ஸ்டாண்ட்ல அவ்வளோ கூட்டமா இருந்தது, ரொம்ப ஹாப்பி. எனக்கு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபேஸ் பண்றேன்ல, சொந்த ஊர்ல இவ்வளோ மக்கள் எல்லாம் இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருந்தது, ஹாப்பி. ஒரு மாதிரி அவுட் ஆஃப் ஜோன்ல இருந்தேன்னு சொல்லிடலாம். ரொம்ப அம்மா எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனல் ஆகி அழுதாங்க. எனக்கு வந்துட்டு ஹாப்பி, ஓகே அவ்வளவுதான் சூப்பரா பண்ணிட்டோம் அப்படி எனக்கு இல்ல, ஓகே இன்னும் கூட நிறைய பண்ணணும்னு இருக்கு. இவ்வளவு நாளும் நான் யாருன்னே தெரியாம ஒரு ஐடென்டிட்டியே இல்லாம இருக்கும் போதே எனக்கு ஊர் மேல வந்து ஊருக்கா ஏதாவது பண்ணணும். எங்க போனாலும் ராமநாதபுரம், என்னோட சொந்த ஊர் ராமநாதபுரம், முதுகுளத்தூர் அப்படின்னு நான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்ப ஊர்ல இவ்வளோ அன்பு கொடுக்குறாங்களே, அப்ப இன்னும் நம்ம மக்களுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு ஸ்ட்ராங்கா ரிஜிஸ்டர் ஆச்சு. அதுதான் எனக்கு ஊருக்கு அந்த செலிப்ரேஷன்ல இருந்து அந்த ஒரு ஃபீல் தான். இது சூப்பரா பண்ணிட்டோம், சில் லைஃப் செட்டில் அப்படி இல்லை. ராமநாடு மக்களுக்கு வந்து ஒரு பெண்களா இருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு என்ன சொல்லணும்னு சொல்லுங்க. பெண்களுக்கு எஸ்பெஷலி என்ன சொல்லணும்னா, நீங்க வந்து இப்போ மாடலிங் பண்ணணும் அப்படின்னா இல்ல,
ஜஸ்ட் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு படிக்கணும், அந்த வேலைக்கு போகணும், டிகிரி சூஸ் பண்றதுக்கு கூட வி ஹாவ் டு ஃபைட் இல்ல. சோ ஸ்ட்ராங்கா இருங்க. ஃபைட்னா ரொம்ப வீட்ல சண்டை போட வேணாம். நமக்கு ஃபேமிலி ரொம்ப முக்கியம். அது வந்து ஒரு ஸ்கில்னு நான் சொல்வேன். நம்மளோட பேஷனையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் வந்து ஃபேமிலியையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். அம்மா அப்பா வந்துட்டு இல்லம்மா எனக்கு அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, கண்டிப்பா உங்க நம்பிக்கையை வந்து நான் வீணாக்க மாட்டேன், என்னோட டிக்னிட்டியோட நான் என்னோட வேலையை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா இருங்க. இல்ல யாரோ சொசைட்டில சொல்றாங்க, இல்ல அம்மா அப்பா கூட கொஞ்சம் எமோஷனலி லோ ஆகுறாங்க, அதுக்காக என் பேஷனை விடுறேன், தியாகம் எல்லாம் பண்ண வேண்டாம். உங்களோட பேஷனை வந்து எதுக்காக விடாதீங்க. ஃபேமிலியும் பாத்துக்கோங்க. இப்போ மேபி இதுக்கப்புறம் இப்ப வர ஜென்ரேஷன் வந்து பேரண்ட்ஸ் வந்துட்டு இதுக்கப்புறம் சில பேருக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து குழந்தைங்க எல்லாம் நிறைய போட்டிக்கெல்லாம் போறாங்க, நம்ம ஊர் வந்து வெளியில வருது, நம்ம குழந்தைக்கும் நம்ம ஃப்ரீடம் கொடுக்கணும்னு பேரண்ட்ஸ் வந்து கொடுக்கலாம். தயவு செஞ்சு அந்த ஃப்ரீடத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்க நல்லது பண்ணி சாதிச்சாலும் உங்களை பார்த்து நிறைய குழந்தைங்க வெளில வருவாங்க. நீங்க அதை மிஸ்யூஸ் பண்ணி உங்களால ஒரு தப்பான பேர் ஆயிட்டாலும், ஓகே அந்த பொண்ணுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாங்க, அது ஃபிளாப் ஆயிடுச்சு, நம்ம கூட நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்க கூடாது, அந்த பொண்ணு மாதிரி ஆயிடுவாங்கன்னு பயந்துடுவாங்க. சோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. கிடைச்சிருக்கிற குட்டி ஃப்ரீடமா தைரியமா எடுத்துட்டு நல்ல வழியில போங்கன்னு சொல்லுவேன். ஜிம் ஃபிட் அண்ட் ஃபிட் ரொம்ப நல்லா வச்சிருக்காங்க. ஹாப்பி. நம்ம ஊர்ல வந்துட்டு இந்த அளவுக்கு சூப்பரா ஜிம் எல்லாம் கொண்டு வருவாங்கன்னு நான் நினைக்கல. ஏன்னா ஐ வாஸ் இன் சென்னை அண்ட் பேங்களூர். இங்க நம்ம ஊர்ல எவ்வளவு சூப்பரா ஜிம் பார்க்குறது ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே ஜிம்முக்கு வரணும், சப்போர்ட் பண்ணணும், ஃபிட்டா